மாப்பிள இவனுங்களுக்கு ஆடவும் தெரியல ஓடவும் தெரியல. நம்ம கூட தானே வந்தானுங்க, எங்க வரானுங்க பாரு. இவனுங்களெல்லாம் வச்சு எப்படா டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறது? அவனுங்களை விடுறா, மத்த பசங்க நல்லா தானே ஆடுறானுங்க. சொல்ல மறந்துட்டேன்டா, பத்திக்கிச்சு பாட்டுக்கு பசங்க பட்டையை கிளப்புறானுடா. டேய் நீ பத்திக்கிச்சு சொன்னே ஞாபகம் வருது. நைட் எல்லாம் வீடு பத்திக்கிற மாதிரியே கனவு வருதுடா. நல்ல விஷயம் தானே. டேய் வீடு பத்திக்கிற மாதிரி கனவு கண்டா நீ கட்டிக்க போற பொண்ணு வயசுக்கு வர போறான்னு அர்த்தம். போடா. டேய் இத நான் சொல்லடா, என் பாட்டி இதை அடிக்கடி சொல்லுவாங்க. மாப்பிள அதே மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்குடா. அப்பாடா ஏன்பா சந்துரு, என் பொண்ணு பார்க்க அழகா லட்சணமா இருப்பா. படிப்பு தான் ஏற மாட்டேங்குது, எதுலயாவது ஒண்ணு சேர்த்து விடுப்பா. ஏன் கூட சேர்த்து விட? உனக்கு மறுநாளே பாலுத்த வேண்டியிருக்கும், பரவாயில்லையா? அப்போ பேஷன் ஷோல சேர்த்துலாமா? ஃபேஷன் ஷோன்னா அதாமா 1000 பேருக்கு மத்தியில அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே வேண்டியிருக்கும், பரவாயில்லையா? என்ன பேச்சு பேசுறான் பாரு. இங்க என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் வச்சா நடத்துறாங்க? எங்க கிட்ட வேலை கேட்க வந்துட்ட? ஏய் என்னது? இதெல்லாம் நீ சாப்பிடவே கூடாது. பாட்டி அவளுக்கு மட்டும் எது செஞ்சு கொடுத்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்லடா, இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு, அதுக்கு மாவு உருண்டை கொடுத்தாங்க, அதைத்தான் அவ சாப்பிட்டுட்டு இருக்கா. இரு உனக்கு ஒண்ணு தரேன். என்னது வயசுக்கு வந்த மாவு உருண்டையா? சேச்சி எனக்கு வேண்டாம். எதை போய் யாருக்கு தர பாட்டி? என் பேண்ட் எங்க பாட்டி? மேல காயுதுடா. வீடு பத்திக்கிற மாதிரி கனவு கண்டா நீ கட்டிக்க போற பொண்ணு வயசுக்கு வர போறான்னு அர்த்தம். பாட்டி அது இருக்கா? என்னது? அதான் சொன்னியே உருண்டை உருண்டை. ஐயே நீ ஆம்பளை சாப்பிட கூடாது. பொடி சுண்டலி யார் சொன்னா? ஆம்பளை கூட சாப்பிடலாம். ஏண்டா வேண்டான்னு தானே சொல்லிட்டு போன, இப்ப வந்து கேக்குற? என்னாச்சுடா உனக்கு? இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமா? குடு பாட்டி. ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேன், 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, இப்ப வந்துடுறேன். மச்சான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. அதை விட இது முக்கியம்டா. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அண்டர்வேர் தேக்கி கொடுத்தேன்டா, பாருடா எப்படி தேய்ச்சிருக்கான் பாரு. சிரிப்பு சிரிப்பு இருந்தது அது ஒண்ணுதான்டா. முதல்ல அவனை கொளுத்திட்டு வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன். மாப்பிள மழை வருது, நீ போயிடாத, இங்கே இரு. இத வந்து ஓகே ஓகே. கொத்தோடு குளையோடு ஆட ஆட குளையோடு ஒரு பாடி என்னடா 1 மணி நேரமா தேய்ச்சிட்டு இருக்க? ரொம்ப முக்கியமான ஆளுது, அதனால பார்த்து பார்த்து தேய்ச்சிக்கிறேன். அப்பா மத்தவங்க துணியா பார்க்காம தேய்ப்பீங்களா? அப்படி யாரா அது முக்கியமான பாட்டி? நம்ம பொண்டாட்டி. ஏன் பொண்டாட்டி சொல்லப்பா? நீ என்ன கூடுறது குடும்ப நடத்த போல் இருக்கு. பார்த்து பார்த்து தேய்க்கலா என்ன வீட்டுல கூப்பிட்டு போய் குப்புற படுக்க போட்டு சும்மா தேய்ச்சி தேய்னு தேய்ச்சிருவா. இங்க தேய்க்கிறதுக்கு என்னடா இருக்கு? பாத்தியா? அது சரி, நியாயமான விஷயம். பொண்டாட்டி துணியை பார்த்து பார்த்து தான் தேய்க்கணும். என்னட மட்டும் ஏன்டா இப்படி தேய்ச்ச? சூப்பரா இருக்கு. அதிகிற வெயிலுக்கு சரியா இருக்குன்னு போட்டு போக வேண்டியதானே? வெயில் அடிச்சா பரவாயில்லடா, வேற எவனாவது வந்து சேட்டை அடிச்சு போயிட்டான்னா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு வியாக்கியானமாடா பேசிட்டு இருக்க. உன்னை இன்னைக்கு சொல்லாம விட மாட்டேன் உன்னை. சரி சரி எப்பா உன் மேட்டர் நான் சொல்லு. டேய் வீடு பத்திக்கிற மாதிரி கனவு வந்தா நீ கட்டிக்க போற பொண்ணு வயசுக்கு வர போறான்னு சொன்னியா இல்லையா? ஆமா சொன்னேன். பக்கத்து வீட்டு பொண்ணு வந்திருக்குடா. யாரு? அந்த போலீஸ்காரன் விட்டு பண்ணா? டேய் மாப்பிள நான் சொன்னது பாட்டி கதை. அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்னு எனக்கே தெரியாது. இந்த மாதிரி என்னத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீ அந்த பொண்ணு பின்னாடி காதல் கீதல் சுத்துன, அவன் அப்பா உன் பட்டையை கழட்டி போடுவான்டா. டேய் இனிமே உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது. நீ ஓர் விட்ட பாரு, நான் யார் விட்ட பாக்குறேன். உதவாங்க உடம்புல தெம்பு இல்லடா. அடைச்சி வந்து உட்கார்றா. டேய் ரொம்ப விலை கொடுத்து வாங்குற நீ. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, நீ வா. இதெல்லாம் எங்க போய்
என் பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், எல்லாரும் வந்துருங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்க பையன் டான்ஸரா? ஆமாங்க. ஃபங்க்ஷனுக்கு நிறைய விஐபிலாம் வருவாங்க. ஒரு நல்ல டான்ஸ் ப்ரோக்ராம ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அவன் கொஞ்சம் பிஸி, அவனை கேட்டு சொல்றேனே. இதெல்லாம் சொல்லக்கூடாது, பண்ணணும்னா பண்ணணும். நான் ஒரு டைப்பான ஆளு, பக்கத்து வீட்டுக்காரனும் பக்கச்சுக்காரன். டேய், இவன் கிட்ட பழகிறதும் நல்ல பாம்பு கிட்ட பழகிறதும் ஒண்ணுதான். இவன் சவகாசமே நமக்கு வேண்டானாலும் வலிய வலிய வந்துடுறான். ஏன்பா, ஒரு நல்ல விஷயம், மங்களகரமான விஷயம், அத அன்பா வந்து கூப்பிடுறத விட்டுட்டு என்னவோ அதட்டி சொல்லிட்டு போறான். நிச்சயமா சொல்றேன், இவன் ஒரு அரலூசா தான் இருப்பான். சந்துரு, பக்கத்தோட ஏதோ ஃபங்க்ஷன் வச்சிருக்கான் போல் இருக்கு, ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துரு. என்னைக்கு? என்னைக்குன்னு தெரியலையே. வர்ற 18. 18? அன்னைக்கு ஷூட்டிங் இருக்குல்ல? ஆமா, மரக்கான பீச்ல இருக்கு. முடியாதுன்னு சொல்லிடுங்க. வாக்கு கொடுத்து யார கிட்ட கொடுத்தீங்க? அவங்களுக்காக நான் ஷூட்டிங் கேன்சல் பண்ண முடியுமா? ப்ரொடியூசர் திருப்பாச்சிக்காரர். அதுக்கு என்ன இப்போ? முன்னாடி எல்லாம் வெட்டுவானுங்க, இப்போ என்ன ஃபங்க்ஷன்? அந்த பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கு சடங்கு பண்றாங்களாண்டா. பண்றேன்னு சொல்லுங்கப்பா. டேய், அதை விட என்ன கொல்றேன்னு சொல்றான் பாட்டி. இவனை இப்படி போட்டு குழப்பறான். டேய், என்னடா நீங்க ஏதோ முக்கியமான ஷூட்டிங் கேன்சல் பண்ண முடியாது, அது இது நீங்க இப்ப முடியுங்கிறீங்க. என்னடா ஆச்சு உங்களுக்கு? டேய், அந்த ப்ரொடியூசர் திருப்பாச்சிக்காரன்டா. அவங்களை விடுறா, பக்கத்து வீட்டுக்காரங்கடா. அவங்களுக்கு பண்ணலாம் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. ஆமா, அது அருவா, இது துப்பாக்கி. அவன் சொல்றது சரிதான். இருக்கு. ஒண்ணும் வர மாட்டேங்குது. மாப்பிள, ஐடியா வந்துருச்சு. இப்ப என்ன வயசுக்கு வந்த ஃபங்க்ஷனுக்கு பாட்டு அவ்வளவுதானே? நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. டேய், இது கல்யாணமாகி எதுவுமே நடக்காம பொண்ணு ஏக்கத்துல பாடுற பாட்டுடா இது. அப்ப இந்த பாட்டு செட் ஆகுமா? எப்படி எப்படி நீ சமைஞ்சது எப்படி? அது இப்படி திங்க் பண்ணி பாட்டு எழுதுறான்னு சொன்னா எப்படி தூங்குறான் பாரு இவனை. டேய், என்னடா இது? மச்சான், ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி தெரியுது. நீ எப்படி டீப்பா திங்க் பண்ணிருக்கன்னு எனக்கு தெரியும். ஒரு சுத்து அப்படியே பெருத்து போயிட்டல நீ. மாமா, பாட்டி சொல்லி தட்டாரே வீசிடி வைக்க. டேய், பாட்டிய பாட சொல்லாமா? டேய், ஆமாடா, நல்ல ஐடியா. பாட்டியே பாட சொல்லிடுவான். புரட்டி புரட்டி எடுக்கிறாளுங்களே. அத விடுறா. ஏடாச்சு உனக்கு? உடம்பெல்லாம் ரத்த காயமா இருக்கு. யாரா உன்ன அடிச்சா? யாரா உன்ன அடிச்சா? யாரா உன்ன அடிச்சா? மச்சான், என்ன சட்டையில ரத்தமா இருக்கு? யார உன்ன அடிச்சது? மச்சான், நீ ஃப்ரெண்டுடா. யார உன்ன அடிச்சது? யார அடிச்சது? ஃப்ரெண்டுக்காக உயிரை கொடுப்பாண்டா அந்த குட்டி. எவன்டா உன்ன அடிச்சது? சொல்றா 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 சொல்றா. டேய், எவன்டா உன்ன அடிச்சது? ஈரக்குள்ள தாங்கலடா. சொல்றா. டேய், சொல்றா. டேய், கேட்கறத சொல்லு. நிறுத்துங்கடா. எதுக்குடா அந்த கொலவெறி? யாரா உன்ன அடிச்சது? யாரா உன்ன அடிச்சது? டேய், ஓடுங்கடா. இதுக்கு மேல உத வாங்குறதுக்கு இந்த உடம்புல ஏரியா கிடையாது. இதுக்கு அடிச்சவளே பரவாயில்ல. பாசத்தையாடா காட்டீங்க நீங்க. வாங்கடா. இதுக்கு தாண்டா வேண்டுக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கடா நீங்க. மச்சான், ரிகர்சல் வாடா. மூஞ்ச பேத்துட்டு ரிகர்சலா? ஒட்டு போட்டுக்கிட்டு வாடா. சூப்பர் சூப்பர் சூப்பர். Thank you. இந்த பாட்டை கேட்ட உடனே எனக்கு பழைய ஞாபகம் தான் வருதுடா. என்னையும் உங்க கூட சேர்த்துக்கிறீங்களா? என் பேரனையும் சேர்த்து. பெருசு பாட்டு தான் பழசு, ஆட்டம் புதுசு. எங்களோட போட்டி போட்டு ஆட முடியுமா உன்னால? அட்லீஸ்ட் கூட ஆடுவியா நீ? அப்படியே ஆடிட்டாலும்
அடுத்தது 108 தான்யா. டேய் படுபாவி சண்டாளா, என் பேரனே என்ன மரியாதையை ராமையான்னு கூப்பிடுறான், நீ இந்த பெருசனை கிண்டல் பண்றியா? இத தாண்டி வந்த தொலைச்சுடுவேன் தொலைச்சு. இப்ப எனக்கு டான்ஸ் கத்து கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. இந்த விஷ பரீட்சையில இறங்க நாங்க விரும்பல. மாப்ள அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல அவமானப்படுத்தி அனுப்பிச்ச கும்பல் தான்டா இவங்க. இவனுங்களை கிட்டேயே சேர்க்க கூடாதா? மச்சான் சேர்த்துக்கலாம்டா. அட போங்கடா, நீங்க என்ன டான்ஸ் சொல்லி கொடுக்கறது? இப்ப நானும் என் பேராண்டி ஆடுறோம், வேடிக்கை பாருங்கடா. டேய் பேராண்டி குத்துறா. அலேக் 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 அலேக். துபுக்கு ஜூசிபி வேடிக்கை பாருடா. இந்த வயசுல இந்த ஆட்டம் ஆடுது இந்த கிழம். சின்ன வயசுல என்ன ஆட்டம் ஆடி இருக்கும். அதுக்குதான் வயசை பார்த்து தப்பா இடப்படக்கூடாதுன்னு சொல்றது. டேய் என்ன மட்டும் டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்துக்கல என்ன பண்ணுவேன்?